நாம் தமிழர் கட்சியிலிருந்து தொடர்ந்து ஓரம் கட்டப்பட்டு வரும் காளியம்மாளுக்கு திமுக மற்றும் தாவேகா தூண்டில் போட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் சாட்டை துரைமுருகன், இடும்பாவனம் கார்த்திக் உள்ளிட்டவர்களின் ஆபாச சர்ச்சை ஆடியோக்கள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. குறிப்பாக காளியம்மாளை சீமான் பிசிறு என்று கடுமையாக விமர்சித்தது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது மட்டுமில்லாமல் அவர் கட்சியிலிருந்து ஓரம் கட்டி வைக்கப்பட்டார். இதற்கிடையே மேதகு பிரபாகரன் சந்திப்பு குறித்து மாநாடு ஒன்றில் காளியம்மாள் பேசியதற்கு சீமான் மேடையிலே கண்டித்திருந்தார். ஈரோடு கிழக்கு தொகுதி வேட்பாளர் சீதாலட்சுமி காளியம்மாள் தங்களுக்கு பெரிய பொருட்டே இல்லை என்று காட்டமாக பேசியிருந்தார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து படிப்படியாக ஓரம் கட்டப்படுவதை அறிந்த காளியம்மாள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கூட பிரச்சாரம் செய்யாமல் இருந்தார். மேலும் தொலைக்காட்சி மற்றும் யூடியூப் சேனல்களில் பேட்டி கொடுப்பதையும் நிறுத்திவிட்டார். இந்த நிலையில் காளியம்மாள் திமுக அல்லது தாவேகாவில் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாவேகாவில் ஆதவை போன்று முக்கிய பதவி கொடுப்பதாக புதிய ஆஃபரையும் அளித்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து தாவேகா மற்றும் திமுக காளியம்மாளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில் இருக்கும் முக்கிய நபர்கள் அடுத்தடுத்து விலகி வரும் நிலையில் தற்போது காளியம்மாளும் விலக இருப்பது தொண்டர்களுக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.